கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த 8 வருடங்களாக நான் கண்ணீரில் மூழ்கியிருந்தேன். அதிகமாக வெளியில் தெரியாது, ஆனால் நான் கண்ணீரோடையே தான் இருந்தேன். என் மகனுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருந்தேன். அது செகண்ட் மேரேஜ். தெரிந்தவர்களிடமெல்லாம் சொன்னேன், தெரியாதவர்களிடம் கூட சொன்னேன் என்று சொல்லலாம். என் முதிர் வயதில் மரித்து விடுவேனோ, அவனை விட்டு விட்டு என்றெல்லாம் ஒரு கலக்கம் வந்தது எனக்கு. என்ன பாவங்கள், முன்னோர்களுடைய சாபங்கள், குடும்பத்தின் பாவங்கள், இதெல்லாம் காரணமாக இருக்குமா என்றெல்லாம் நான் ஆராய்ந்தேன். தேவன் இருக்கிறார், இயேசு நான் நேசிக்கிறேன், அவர் ஜெபிக்கிறேன், அவருக்கு பிரியமாய் நடக்கிறேன். ஆனால் ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? இதுதான் எனக்கு. அதன் பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். மேட்ரிமோனி, தரகர்கள், இப்படியெல்லாம் நான் போகாமல் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டேன். தேவ சமூகத்தில் அமர ஆரம்பித்தேன். என்னை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நிச்சயமாகவே நான் ஜெயம் எடுப்பேன். நான் தோல்வி இருவதில்லை. நான் வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் நான் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும் என்று விசுவாசித்தேன். என் விசுவாசத்தை பெருக்கினேன். என் ஜெப நேரத்தை அதிகரித்தேன். என் மன்றாட்டுகளை அதிகரித்தேன். உண்மை மாத்திரமே நம்பியிருக்கிறேன் என்று உறுதியாய் பற்றி கொண்டேன். என்னுடைய பாஸ்டர் அம்மா எனக்காக, பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டரும் தினந்தோறும் எனக்காக ஜெபித்தார்கள். அடிக்கடி கேட்பார்கள், என்னம்மா, என்ன டீச்சர், ஏதாவது நடந்ததா? என்ன அசைவே இல்லாமல் இருக்கிறதே, ஏதாவது நடந்ததா, ஏதாவது வந்ததா? அப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அது எனக்கு ஆறுதலாக இருந்தது. கர்த்தர் என்மேல் இறங்கினார். என் மகனுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுவும் ரட்சிக்கப்பட்ட பெண், நல்ல குடும்பம், நல்ல பெற்றோர். அதிசயமாக இருந்தது எனக்கு. இது யாராலுமே அல்ல, என் உறவுகளோ வேறு யாரோ தெரிந்தவர்களோ யாருமே இல்லை. அவர் கரம் மாத்திரமே எனக்கு செய்தது. இது ஒரு பெரிய அதிசயம் எனக்கு. என்னை எவ்வளவாக நேசிக்கிறார் என்று நான் அறிந்து நான் மிகவும் எப்பொழுதும் அவருக்கு இடைவிடாமல் நன்றி கூறுகிறேன். இயேசுக்கே ஸ்தோத்திரம், இயேசுக்கே நன்றி. செய்தியின் தலைப்பு என்னன்னா, தேவனாக கர்த்தருக்குள் வைராக்கியமாக இருக்கிறவர்களுக்கு. வைராக்கியம் சொல்லுங்களேன், வைராக்கியம் சொல்லுங்க. ஜீல், ஆங்கிலத்தில் ஜீல் என்று பேர், தமிழில் வைராக்கியம். கர்த்தர்கிட்ட நீங்கள் வைராக்கியமாக இருந்தால் அவரும் என்ன பண்ணுவார்? வைராக்கியமாக இருப்பாங்க. அப்போ தாவீது, கோலியாத்து, இது எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு. சொன்னால் கல் பதிச்ச உடனே, நெத்தியில் பதிச்ச அடித்த உடனே அவன் எப்படி விழுவணும்? இப்படி விழுவணும் இல்லை, ஆனால் அப்படி விழுவல. எப்படி விழுந்தானான்? முகங்குப்புற விழுந்தானான். ஏன்னா பின்னாடி ஆண்டவர் வந்து தள்ளி விட்டார் பொத்துன்னு. நம்ம ஒரு டம்மி பீஸ் தான். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் நின்றீங்கன்னா கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாவீது எதனால் ஃபேமஸ் ஆகிட்டான்? இதனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமஸ் ஆகிட்டான். தமிழில் சுத்தமாக சொன்னால், யாராவது ஆம்பளையாக இருந்தால் வாங்கடா சண்டைக்கு, அப்படி தான் கேட்குறான். உடனே கேட்காதீங்க, எங்கே போட்டிருக்குன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். 40 நாள் பேசுகிறான்னா, கத்துறானா எப்படி இருக்கும் பாருங்கள். அவனுடைய சத்தம் எவ்வளோ நாள் தான் இருந்துச்சு? 40 நாள் வரைக்கும் தான் தாங்கிச்சு, அதுக்கு மேலே இல்லை. ரொட்டி கொஞ்சம் எடுத்துக்கோ வீட்டிலேருந்து, அப்புறமேட்டு என்ன, அந்த பால் கட்டி சீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோ, போய் உங்கள் அண்ணனுக்கும் அந்த கேப்டனுக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஜொமேட்டோ இருக்குல்ல, ஸ்விக்கியில் இருக்குல்ல, அது மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்தான். இவன் வந்த வேலை வேறு, சாப்பாடு கொடுக்க தான் வந்தான். அவன் சாப்பாடு கொடுக்க வந்தானா அவங்க அண்ணன்லாம் எங்கே இருக்காங்கல்ல? ஆர்மியில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? நம்ம சேவியர் அண்ணன் போன வாரம் ஃபங்க்ஷனில் எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் சேர்ந்து எல்லாம் 20 வருஷம் கழிச்சு திருப்பி போடுறாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசப்னு இருக்கார்ல, எங்கள் சிஸ்டர் லீனா இருக்காங்களா, அவருக்கு டெய்லியும் அனுப்பும் வாசனம். அவர் இருக்கிற இடத்த எனக்கு போட்டு காட்டினார். நான் பார்த்தேன்னா அப்படியே பயந்து போயிட்டேன். என்ன எப்படிதான் இருக்கார் ஒரு இமயமலை அடிவாரத்தில் நின்றுட்டுருக்காரு. இதே உன் பகலும் இருக்கார், கண்ணை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கார். அதே அப்பா, அதுலேருந்து அவனுக்கு நான் சல்யூட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்கள், இவங்கெல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் கூட இன்றைக்கி அவ்வளோ தூரத்தை எங்கேருந்து வரீங்க? லால்குடி தாண்டி வரீங்க இல்லையா? லால்குடி தாண்டி வராங்க நிறைய பேர். அப்படி தான் ஈச்சம்பட்டிலேருந்து வராங்க. ஆகவே அண்ணனில் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன்கள்லாம் போய் பார்ப்போம். அண்ணன்லாம் எங்கே இருக்காங்க? ஆமாம், பட்டாளத்தில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? ஆமாம், அண்ணன்லாம் பட்டாளத்தில் இருக்காங்க. போய் பார்த்துட்டு வரலாம். இவன் பார்க்க போனப்போ என்ன நடந்துச்சுன்னா, இங்கே கோலியாத்தை வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான்.
எவனாவது ஒருத்தன் தான் வாடா, ஆம்பளைக்கு இருந்தால் வாடா அப்படின்றான். இவனுங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஆர்மி அதாவது வீரன், அவன் என்ன ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கான். யார்? உங்கள் அண்ணன் இல்லாமல். அங்கே போன பிறகு தான் தெரியுது அவங்க அண்ணனோட நிலைமை. உங்கள் அண்ணன் நிலைமையை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. இவன் அந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டாந்து கொடுத்தானா ஓடி போயிடுறான். நிற்காத, இங்கே வந்தியா இந்த ஓரமாக வச்சுட்டு ஓடி போயிரு. கொஞ்சோண்டு ஆர்டர் இருக்குது, அதை பார்க்குறது போய் பாருப்போ, எங்கள் வேலையை பார்க்காது. ஏன்னா அவனுக்குலாம் அவமானமாக போச்சு. தாவீதுக்கு வந்து என்னாச்சுன்னா இதை கேட்டான். எதை கேட்டான்? கோலியாத் சொல்கிறத கேட்டுட்டான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வந்து வாசிக்கலாம். அவன் இவர்களோட பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். ஆமா, முதலே சொன்னா, ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கான். அது திருப்பி அதே தான் சொல்றான். பார்த்தீங்கன்னா பயப்பட வைக்கிறது தான் பிசாசோட வேலை. அதனால என்ன பண்றாங்க, 40 நாளும் பயந்துட்டு தான் இருக்காங்க. பெரிய யுத்த வீரர், ராஜா எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. 40 நாள் ஆச்சு. அப்போ 24 எடுத்து வாசி பாருங்க. அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பார்க்கறது கூட பயம். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பிசாசு சொன்னாங்க நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில். அப்படியே போய் அவங்கள்ட்ட போனால் அவர் பயங்கரமான ஆளுங்க, பிசாசு பயங்கரமாக தாக்கும், அப்படியே ஓடி போயிடும். பிடிச்சங்கன்னா அவ்வளோதான். 44 வயசு அவருக்கு ரொம்ப கஷ்டம் உண்டு. நான் என்ன பண்ண, நம்ம தனியாக அப்படின்னா போகிறது, யாராவது 2 பேரை கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு நினச்சேன். அடாடாடா, உலகத்தில் இருப்போன்னு நமக்குள்ள இருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போன பிறகு என்னாச்சுன்னா பம்மி ஒளிஞ்சு உட்காந்துட்டான். அப்படியே அவ்வளோதான். உங்களுக்குள்ளே இருக்க ஆண்டவர் பெரியவர் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமேன், அல்லேலூயா. சரி, அவருக்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, பிசாசு வந்து பயத்தை தான் மூட்டுவான், முடியுமில்ல, உங்களை மேற்கொள்ள முடியாது. இதே மாதிரி சொன்னதை கேட்டு தாவீது கேட்டுட்டு 25ஆம் வசனம் படிங்க. அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இஸ்ரவேலை வந்து யாருக்குமே இந்த வைராக்கியம் இல்லைங்க. இஸ்ரவேலை நிந்திக்கிறான். ஏன் நிந்திக்கிறான்னா, அவனுடைய தெய்வத்தை வச்சு என்ன பண்றானா நிந்திக்கிறான். 26 எடுத்து வாசிங்களேன். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை. அவன் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்களா? இவனுக்கு எப்படி தெரியும் சேனைன்னு? அவருக்கு ஒரு சேனை இருக்கு. எங்க? பரமண்டலத்தில், பரலோகத்தில் தேவதூர்கள் சேனை ஒன்று. இப்போ நம்ம இருக்க கூட்டம் பார்த்தீங்களா பூமியில், அவர் கொண்டு இருக்கிற ஜனங்கள், நீங்கள் நான்லாம் சேனைகள். ஆண்டவர் அந்த வாரில் கத்தர் உங்களை என்னைய வச்சிருக்கார். இருக்கீங்களா? இல்லை, நம்ம வரலாம் முடியாது, அதை போயிட்டு போகணும். என்ன பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்ணுறது, வரலாம், கேட்கலாம், பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நான் ரொம்ப பிஸி. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் பாருங்கள் அந்த கல்யாணம் வச்சுருக்காங்க, ரொம்ப பிஸிங்க. அப்போ திங்கக்கிழமைங்க ஏன் கேட்குறீங்க? அது ரொம்ப பிஸிங்க. அப்போ புதன்கிழமை ஏதாவது, அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை இருக்குது, அதை விட்டுட்டிங்களே. ஆமாம், செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பெரிய மீட்டிங்கே, ரொம்ப பிஸிங்க, என்னால் வர முடியல. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்துடுவீங்களா? வியாழக்கிழமையும் அப்போ வெள்ளிக்கிழமை அது வரேன், அடுத்த வாரம் வரேன். நிறைய பேரோட உள்ளத்தில் அப்படி தான். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தினா அவர் ஃபைட் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தபடி விருத்த சேதம் இல்லாதவ இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து என்ன இருந்துச்சு சொல்லுங்களேன். என்ன இருந்துச்சு? உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வேண்டும். உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் ஆண்டவர் செய்வார் தான். ஆமே, சந்தோஷமா இருக்கீங்களா? கத்தர் உங்க வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிப்பார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஆண்டவர் போய் இப்படி கீழ்த்தலாம் பேசிட்டானே, விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்?
கேட்குறான், என்ன கொடுப்பாங்கன்னு கேட்குறான். அதான் ராஜாவோட மகளை கொடுத்துருவாரு. உயிராக இருந்தால் தானே மகளை கொடுத்தா பிரயோஜனம் இருக்கும். செத்து போயிட்டா மகளை கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஆனால் அவனுக்கு கன்ஃபார்ம்டு. என்ன கன்ஃபார்ம் தெரியுமா? கோலியாத்தை காலி பண்ணிடுவான்னு அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். டயலமால் இல்லை. ஐயோ ரோப்ரிய பட்டயம் பாஸ்டர், அவங்க பார்த்தீங்கன்னா காலில் ஷூவை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோ ஓடிய வயனாக இருக்கிறான். இதை தான் நம்ம பேசிகிட்டே இருப்போம். பிரச்சனையை பேசாதீங்க, பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற பதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதிலை பேசிய கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க வேண்டும். தி zeal of the Lord God. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தீங்கன்னா அவரும் வைராக்கியமாக இருப்பார். இருக்கீங்களா? நிறைய பேர்த்தில் வைராக்கியம் இருக்காது. இந்த மாதிரினா ஒரு முடிவெடுங்களேன். இந்த மாதத்துலேருந்து நான் ஒழுங்காக நான் இனிமேல் வாரம் சர்ச்சுக்கு வருவேன், வாரம் டெய்லி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் சமூகத்தில் இருப்பேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நீங்கள் ஜெபிக்க மாதம் வாசிக்க இந்த 1ஆம் தேதி ஆனன்னு சும்மா அப்படியே எழுந்திரிச்சு வர்றது கிடையாது. 1ஆம் தேதி ஆனன்னு கொஞ்சம் நேரம் ஆண்டோட வார்த்தையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல தான் நம்ம இங்கிருந்து இங்கே வரோம். அதனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் ஆஸ்வதிப்பார். ரொம்ப பேஷன் இருக்குது, மோர் பேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைராக்கியம், ஆண்டவர் கூட வைராக்கியம், தேவனுடைய வல்லமை வைராக்கியம். இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் எப்படி வரும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலனை கர்த்தர் கொடுப்பார். பிரியமான தேவச்சனமே, கோலியாத்தை சத்தம் போட்டுட்டே இருக்கான், 40 நாளாக கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒருத்தன் கூட என்ன பண்ணல, யுத்தம் போடுறதுக்கு நிற்கலை. ஆனால் அவனுக்கும் என்ன ஆச்சுன்னா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. சங்கீதம் 69:9 எடுத்து வாசிக்கலாம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இன்னைக்கு வைராக்கியம் வேணும். ஒரு ஆத்மா தேவனோட ராஜ்யத்தில் கொண்டு வந்துடணும். அப்படி வைராக்கியம் வேணும். கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், இல்லத்தை ஆசீர்வதிக்கணும். இருக்க தேஞ்சிக்கிட்டே போகக்கூடாது, இருக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, தலைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு உட்காந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா உயர்த்தி கர்த்தர் வைப்பார். பாட்டு பாடணும்ல, உயரத்தில் கூட்டி வச்சிங்க என்ன ஓஹோன்னு. ஆமாம், ஆண்டவர் உங்களை ஓஹோன்னு நிற்க போகிறார். நம்புறவங்க ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, எல்லாத்தையும் எரிந்து விட்டு ஆண்டவருக்கு மேலே இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது பத்தி எரியணும். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. எரேமியா 23:23 நினைக்கிறேன், எடுத்து வாசித்து பாருங்களேன். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மகா வைராக்கியம் எழுதும் பொழுது ஆண்டு மகா வைராக்கியம் உள்ளவங்களுக்கு தான் கர்த்தர் கொடுப்பாருங்க. இப்போ பிசாசு விரட்டுறது எப்படி? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம், நீங்கள் நினைக்கிற உங்கள் அபிஷேகம் சாம்பலில் போடுறது இல்லை, அபிஷேகம் இல்லை. உங்கள் அபிஷேகம் கொழுந்து விட்டு எரிகிற அபிஷேகம். இருக்கீங்களா? உங்கள் அபிஷேகம் எப்படி இருக்கணும்? நிறைய பேர்த்துக்கு ஆஃப் ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி ஆண்டவர் எல்லாத்தையும் கொழுந்து விட்டு எரிய போக வைக்கிறார். ஆகவே பிரியமான தேவ சின்னமே, ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் God is the God of jealous, அவர் God is the God of zeal. அந்த ஆண்டவர் எவ்வளோக்கோளோ வைராக்கியம் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கோளோ கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஒரு சின்ன தலைவலி வந்துச்சு, ஆண்டவரே போதும் ஆண்டவரே எடுத்துருங்கன்னு சொல்ல ஜபிக்காதீங்க. அந்த தலைவலியை மாற்றி விட்ருங்க இயேசு நாமத்தினால. இருக்கீங்களா? ஆமாம், தலைவலி வந்துருச்சு, இடுப்புலி வந்துருச்சு. அப்போ சொன்னார், எனக்கு இப்போ தெரியல, யாருக்குமே தெரியல. அந்துவான் சொன்னார், இது எலும்பு இருந்துச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. இப்படி தான் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நம்ம சர்ச்சில் இனிமேல் வர நடக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஏசாயா 37:32 எடுத்து வாசிக்கலாம். 37:32. மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் என்னமா? சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம். நீங்க எவ்வளவு வைராக்கியம் செலுத்துறீங்களோ அவரும் உங்க மேல வைராக்கியம் செலுத்தி இந்த மாதத்துல நீங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிடுவார். ஆமென்,
அவர் எப்படின்னா உன்னை எப்படி தான் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரோட சமூகத்தை அந்த ஆசீர்வாதம் பெறப்பட்டு உங்கள் சமூகத்துக்கு வந்து சேரும். வைராக்கியம் உள்ளவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். zeal for the Lord of God, burning like a fire. எப்படி இருக்குன்னா எரியணும் அப்படியே பார். இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கர்த்தர் உங்களை வாழாகாமல் கீழாகாமல் வருகையிலும் போகையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சந்ததி 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 சந்ததியாக வரும். நம்புற கூறாமன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து. ஆமா, நீங்களாம் சால்வை போட்டிருக்கீங்களே, அது மாதிரி ஆண்டவர் சால்வை போட்டிருக்கார். என்ன சால்வை? வைராக்கியத்தின் சால்வை. உங்களுக்கும் அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். வைராக்கியம் நிறைந்த ஒரு 3 எபிரேய சகோதரர்கள் தானியேல் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த தானியேல் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் எப்படின்னா இஸ்ரவேலில் அடிமைகளாக கைதிகளாக பிடிக்கப்பட்டு எங்கே கொண்டு போகிறாங்கன்னா பாபிலோனில் கூட்டு போகிறாங்க. பாபிலோனில் கூட்டி போகும்பொழுது அந்த இடத்துல அவன் பார்த்தான், டேய் உன் பேர் என்னடா அப்படின்றான். அவன் சொல்கிறான் அனனியா, அனா நீ யா அப்படின்னு சொன்னான். நீ யா அன நீ யா யாவே யாவே ஆண்டோட பேர் சேர்ந்துருக்கும் யாவே அப்படின்னு சொல்லி. அனனியா நீ அப்படியே பேர் வைக்கிற, உனக்கு இனிமேல் அனனியா பேர் கிடையாது, உன் பேர் இனிமேல் ஷாத்ராக். இன்னிலேருந்து உன் பேரை மாற்றுறேன், நான் மாற்றி என்ன பண்ணுறேன், ஷாத்ராக். ஷாத்ராக் என்றால் அக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வம். அக்கு அதாவது நிலாவை தெய்வமாக வணங்குகிற ஒரு கூட்டம். அடுத்தவனை கூப்பிட்றான், டேய் உன் பேர் என்னடா, வாங்கடா அடிமையில வந்து உன் பேர் என்னடா அப்படின்றான். மிஷபேல். ஏல் ஏல் என்று சொன்னால் ஆண்டவர் என்ற அர்த்தம். எல் ரோயி, ஏல் ஏலோம். இந்த பேரை வச்சிருக்கிறதுனால அந்த பேரை என்ன சொன்னா மாத்தி மேஷாக் அப்படின்னு வச்சான். மேஷாக். சில பேர் பைபிளில் இருக்க வேர்டெல்லாம் ரொம்ப நல்ல பேர் அப்படின்னு பேரை மாற்றி வச்சிடாதீங்க. சில பேர் வச்சிருவானுங்க ஷாத்ராக் அப்படின்னு வச்சிருவானுங்க. ஆனால் பைபிளில் சாத்ராக்னா என்ன அர்த்தம்னா நிலவை தெய்வமாக வணங்குறவர்கள். ஒழுங்காக நல்ல பேர் இருக்கும், பாலகுமாரன் இருக்கும், அதில் என்னங்க தப்பு? உங்கள் பேரை பாலகுமாரன் இருந்துச்சுன்னா அதை போய் என்ன மாற்றிக்கிட்டு அதை மாற்றி மேஷாக்குன்னு வைப்பாங்க. இப்போ முன்னாடியே அந்த பேர் நல்லா இருந்திருக்கும். பைபிளில் இருக்க பேரெல்லாம் நல்ல பேர் கிடையாது. நிம்ரோத்னு ஒருத்தர் தான், அந்த பேரை வைக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டார். நிம்ரோத், ஆடா அவன் தான் பயங்கரமான ஆண்டவருக்கு எதிரி, அவன் தான் யார் மாதிரினா ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி. அதனால் பைபிளில் வர நேம் எல்லாருமே நல்லது அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேரெல்லாம் அதுக்கு ஒரு பின்னணி பார்க்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். மிஷமேல் அவனுக்கு என்ன பட்டா, அவருக்கு என்ன பேர் வச்சார்? ஆமாம், ஆபேத்நேகோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், பேரை மாற்றி வைக்கிறாங்க. யெகோவா என்ற ஊழியர்காரன். அப்போ ஆபேத்நேகோ நெபோ என்று சொல்லப்படுகிற ஒரு சாமி பேரை வச்சு ஆபேத்நேகோ என்று பேரெல்லாம் மாற்றி வச்சுறான். இப்படிலாம் மாற்றி வச்சுறான்னு பார்த்துக்கோங்களேன். அந்த பேரோட வச்சதுனால என்ன செய்கிறான்னா, எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆமா, பண்ண ராஜா என்ன பண்ணாரு, ஒரு பெரிய பொற்சலை உண்டாக்கிட்டார். அது 60 முழம் நீளம். அப்புறம் கிண்ணாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரம்ஸ், கீபோர்டு, இங்கே போடுறாங்களே கீபோர்டு, ட்ரம்ஸு கிம்ஸு எல்லாம் பல வகையான மியூசிக்லாம் போடுறப்ப என்ன பண்ணணும், ராஜாவை சிலைக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பணிஞ்சிடணும். இப்படி நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு முன்னாடி பணிவாங்க. மேனேஜரா வணக்கம் ஐயா, அப்புறம் பேங்க் மேனேஜர்கிட்ட போயிட்டீங்களா, அப்போ ஸ்கூலில் போயிட்டீங்கன்னா ஹெச்எம் வணக்கம் ஐயா. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஆலயத்தில் பணிவதில்லை. பணிந்து குனிந்து ஆராதிப்பே அப்படியே ஃபாதர் பாட்டு போட்டிருக்காருல்ல. ஆண்டவர் சமூகத்தில் வர்ஷிப் பண்ண கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்கிறாங்கன்னா,
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். நிறுத்துங்க. என்ன சொன்னீங்க? ராஜா முன்னாடி என்ன பண்ணுமா? யார்? நாங்களா? வேலையை பாரியா? நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கு தான் விடுவோம். அவர் அக்கினியில் போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் சாம்பல் ஆனா கூட எங்கள் சாம்பல் கூட உன்னை துதிக்காது. அதனால் கொஞ்சம் இருங்க சார், இருங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படி தான் சொல்லலாம்ல. நேபுகாத் நேச்சரு அப்படி பேரே சொல்லலாம். ராஜாலாம் சொல்லலை, டேரெக்டாக போட்டா. ஏய் நேபுகாத் நேச்சரை கொஞ்சம் இரு, நான் சொல்கிறத நீ கேளு. நீ போட்டாலும் நாங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, வணங்க போகிறதில்ல. நீ போடலனாலும் வணங்க போகிறதில்ல. எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நீ எங்களை சீக்கிரம் கொண்டு போய் போடு, நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாயின்னு போயிட்டு இருக்கான். எங்கே போகிறான்? அக்னிக்கு நேராக போகிறான். எங்கே போகிறான்? நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம்? இன்றைக்கி ஆர்பிசி சர்ச்சுக்கு வரவங்களாம் அக்னியில் போட்டுருவாங்க. அப்படின்னா ஒருத்தர் கூட வராது. ஐயோ அக்னியா வேணாம், ஏற்கனவே அக்னியாக இருக்குது. நம்ம ஆண்டவர் அக்னியின் ஆண்டவர். அவர் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். நம்புறீங்களா? நாங்கள் இந்த அக்னியை ஏற்கனவே பார்த்துட்டோம்யா. அக்னி ஜுவாலை போல கண்களை உடையவர். ஹல்லேலூயா. சூரியனை போல முகம் பிரகாசம் உடையவர். வசனம் சொல்லுகிறது அவர் பச்சிக்கிற அக்னி அப்படின்னு. நீங்க பாரு, பச்சிக்கிற அக்னியை காண போட்டிருக்கு. நீங்க நிறைய பேர் அக்னி இல்லாதனால தான் அற்புதம் நடக்க மாட்டேங்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் அக்னி இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானோட அக்னி வல்லமை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எதுவும் உங்களை அணுகாது. தோசை கல்லில் அடுப்பு பத்திரிக்கை போய் போய் உட்காருமாங்க? உட்காராது. ஆனால் அடுப்பு அணைஞ்ச பிறகு, காஞ்சி போட பிறகு இந்த கரப்பாம்பூச்சி இந்த ராத்திரி தான் வரும் பார்த்துக்கோங்க. அப்போ அது இருட்டை தான் பிசாசு விரும்புகிறான். லைட்டை போட்டோன்னா கரப்பாம்பூச்சிலாம் ஓடி ஒதுங்கிக்குது. அதுபோல் கர்த்தர் உங்களிடத்தில் அக்கினி இருந்தால் பிசாசு அணுகாது. கர்த்தரோட அக்கினி இருந்தால் வியாதை உன் கூடாரத்தை, கர்த்தரோட அக்கினி இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொட விட மாட்டார். உங்கள் மேலே தேவனோட அபிஷேகம் வல்லமை இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். நீ அக்கினியாய் ஜுவாலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். யோவான் சொல்வார், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அந்த அக்னி உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற பேர் தான் இருக்கிற ஒழிய அவங்க அனனியா, மிஷவேல் இதெல்லாம் இல்லை பாருங்க. ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க? நித்தியா போயா வேலையை பாரு, நான் போகிறேன், விடு. ஹலோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன் அக்னிக்கு, அதுக்கப்புறம் நீ பதில் சொல்லு போ அப்படின்ட்டான். கொஞ்சம் கூட பயப்படல. யார் இவங்க? சிறை கைதியாக இருக்காங்க. எங்கே? பாபிலோனில். எங்கங்க? பாபிலோனில். ஹலோ இருக்கீங்களா? ஆகவே பிரியமான தீபச்சனமே, கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். அவங்களும் ஒன்றும் பயப்படல. 7 மடங்கு கூட்டிட்டாங்க அக்னி. பரவாயில்ல, கூட்டிக்கப்படா, எவ்வளோ வேணால் கூட்டிக்கப்படாட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், அக்னிக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் முடிவு பண்ணிடுங்க, அக்னிக்கு இல்லை, முடிவு பண்ணிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிட்டாரு, முடிவு பண்ணிடுங்க. தாவீது என்ன பண்ணான்? முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் டைலாக்காக விட்றான். நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை, உங்கள் இல்லத்தை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே. ஆண்டவரோட ஆசீர்வாதம்லாம் என்ன முடியாதுங்க. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 4வது நபராக ஆண்டவர் இருக்க ஆரம்பிச்சிட்டார். உங்களோட என்னோட கூட ஆண்டவர் இருப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனோட வல்லமை கிருபை உங்களுக்குள்ள வரும். தேவ தயவு உங்களுக்குள்ள வரும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தாவீதோட சப்ஜெக்ட் திருப்பி வந்துடலாம். அந்த மனுஷரோட அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை, அந்த மனுஷனோட பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். பாருங்க, நீ எதுக்கு வந்த? உன் வேலை ஸ்விக்கி, உன் வேலை ஜொமேட்டோ, உன் வேலை என்னென்ன சாப்பாடு கொடுக்குற வேலை. கொடுத்தியா போனமான் இருக்கணும். இங்கே வந்து இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. கொஞ்சம் ஆடு இருக்குது, அதையாவது போய் பாதுகாத்துக்கு. என்ன அவனுக்கு எவ்வளோ திமிரு? அவனா ஜாபி சொல்வான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு அடுத்த வசனத்தில்.
இருதயத்தில் எது கொண்ட அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னா, தாவீது கையில் என்ன இருந்துச்சுன்னா ஒன்னே ஒன்று இருந்துச்சு. அவன் கையில் கவன் இருந்துச்சு. இவன் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சான். யாரு? கோலியாத் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சான். கேட்டவன் என்ன பண்ணா, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். சொல்றப்ப பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டா சொல்றான், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்படி ஒரு டயலாக் விடுறான். சரி டயலாக். ஆனா கையில என்ன இருக்கு? கவண்டா இருக்கு. கத்தி கிடையாது, பட்டயம் கிடையாது, ஈட்டி கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் அப்படி சொன்னே, இந்த இரா வரேன் வந்து வச்சுக்கிறேன், இரு வரேன் நான் போய் கல்லு பிடிக்கிட்டு வந்துடுறேன். கல்லு தான் உண்டு. இல்ல என்ன இல்ல என்ன பண்ண? கல்லு கொண்டாந்தானா? கொண்டாந்தான் இல்ல. கல் எங்க போனா? ஆற்றங்கரையில போய் என்ன பண்றான்? இந்த வரேன் இந்த வரேன் வந்து வச்சுக்கிறேன் டேய் வந்து வச்சுக்கிறேன். பிசாசு உங்ககிட்ட வச்சுச்சுன்னா நீங்க எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு இந்த இரு வரேன் வந்துடுறேன் வந்து வச்சுக்கிறேன் அவனே வந்து வச்சுக்கிறேன் போய் என்ன பண்ண? 5 கூழாங்கல் எடுத்தான். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். ஆமென், ஹல்லேலூயா. இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். பண்ணான். கல் எடுக்க போயிட்டான். கல் எடுத்து போயிட்டே இருந்தவன் என்ன பண்ணானா, பேசிட்டே இருக்கப்ப அடுத்த காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். சுழட்ட ஆரம்பித்தான். என்ன செய்ய ஆரம்பிச்சான்? சுழட்ட ஆரம்பிச்சான். அந்த வசனம் பாத்தீங்கன்னா, பேசிட்டே இருக்கப்ப அடுத்த லைன்ல மேல பாருங்களேன், அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஆடு விட்டான். அது கரெக்டா ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. இந்த நெத்தி ஒண்ணுதான் இருக்கு, மத்த எல்லா இடமும் மூடி இருக்கு. கரெக்டா கர்த்தர் அபிஷேகத்தை எதுல வச்சிருந்தார் தெரியுமா? அந்த கல்லுல வச்சிருந்தார். நீங்க எது செய்தாலும் வாய்க்கும். இருக்கீங்களா? நீங்க எது செய்தாலும் வாய்க்கும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கா. என்ன வேணும் நமக்கு? உங்க வைராக்கியம் வேணுங்க. முடியலையா? விட்டுட்டு ஓடி போறதுக்காக ஆண்டவர் வைக்கல. முடியலையா? ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா நில்லுங்க. என்னப்பா நான் பேசிட்டே இருக்கப்ப சொல்லிட்டே இருந்தான். கையில என்ன இருந்துச்சு? கவனிச்சு. நீங்களும் உங்களையும் ஆண்டவர் ஜெயிப்பதற்கு சாதாரண காரியத்தை வைத்து கத்த ஜெயிச்சுடுவாங்க. ஆமே, ஈட்டி வேணாம், பட்டயம் வேணாம், ஒண்ணுமே இல்லை. கரெக்டா என்ன பண்ணா தெரியுமா? விட்டாம பாருங்க கல்ல. கரெக்டா போய் எங்க நினைச்சு நெத்தியில உழுது ஆண்டர் எல்லாம் வெறுமை ப்ரீ பிளான்டுங்க. ஆண்டர் எல்லாம் செஞ்சு ஆயத்தம் வந்தீங்கன்னா அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாரு. என்ன பண்ணனா முகங்குப்புற விடலாம். அப்படிதான் போட்டிருக்குல்ல, முகங்குப்புற விடலாம். படி வந்த வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் எப்படியா பதிஞ்சு போச்சு. கல் அப்படியே உள்ளுக்குள்ள போச்சு. புல்லட்டோட பவர்ஃபுல். தேவனோட அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வைராக்கியம் செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே. பிசாசு முகங்குப்புற விழுந்து போவான். ஹல்லேலூயா. ஆண்டவரோட வைராக்கியத்தை பற்றி நாம பார்த்தோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேரெல்லாம் மாத்தி பார்த்தான். முடியுமா? முடியல. அனனியான்னு வச்சான், மிஷவேல்னு வச்சான். பேரெல்லாம் மாத்தி பார்த்தான், முடியல. சவால் விட்டுட்டு போனாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா சீல், வைராக்கியம். சொல்லுங்க, என்னது? உங்களுக்கு என்ன வேணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஆலயத்துக்கு போகணுன்ற வைராக்கியம் வேணும். ஆண்டவர் சமூகத்துல, தேவ சமூகத்துல வந்து விழுந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து வாசிக்க. இந்த சங்கீதம் 69:9 படிச்சோம் இல்லையா? பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லப்படுறதுக்கு அர்த்தம் அதை எங்க நடந்துச்சு நம்ம பார்க்கலாம். யோவான் 2:13. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை
உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறது. எங்க எழுதியிருக்குன்னா சங்கீதம் 69:9 எழுதியிருக்கு. அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார். பாருங்க, ஆண்டவர் அந்த சர்ச்சுக்கு வராரு. சர்ச்சுக்கு வந்தா பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா, எல்லாம் காசு விற்கிறவங்க, அதுக்கப்புறம் காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆடு மாடு அப்புறம் புறா எல்லாம் விற்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இயேசுக்கு இன்னொரு முகம் இருக்கா. அவரு கோவப்படவே மாட்டாரு. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, உங்கள் பிதா உங்களை நேசிக்கிறவர் இருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. இப்படி பேசினவரு பயங்கரமா கோபம் ஆரம்பிச்சிட்டாரு. மேஜா என்ன பண்ணாரு, தூக்கி விட்டாரு. போடா. சவுக்கு என்ன பண்ணாரு, ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி என்ன பண்ணாரு, அட்டி புல் வாங்குறாங்க. அட்டி எல்லாம் அட்டி வாங்கிட்டு சுழுக்கு எடுத்து விட்டாரு. வீட்டை எல்லாம் ஆக்காதீங்க, கல்லர் குகையா ஆக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் பக்தி வைராக்கியம் முடிந்து அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு, உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம். நாசரேத்துல அவர் எந்த ஒரு அற்புதமும் செய்ய முடியல. ஏன்னா அவரை என்ன நினைச்சாங்கன்னா, தச்சன் நினைச்சாங்க. He is a carpenter, my boss is a carpenter அப்படின்னு போட்டிருப்பாங்க. My boss is a Jewish carpenter. நீ கார்பெண்டர் நினைச்சா கட்டிலும் மேஜையும் தான் வரும். ஆனா ஆண்டவர தெய்வமாக, ஆண்டவராக, ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் இவன் அப்படி நாசரத்துல பேச, யார் இவன்? இந்த தச்சன், இந்த யோசேப்பு இருக்கான்ல, அவனோட மகனா அப்ப பாஸ்டர் ஆயிட்டாராம். அதனால மீட்டிங் போட வந்திருக்காரு போல் இருக்கு. அப்படி இலக்காரமா சொன்னா அதை மட்டும் விட்டானுங்க. அதுக்கப்புறம் பேசுறானுங்க, யார அவன் அண்ணான பேசுறான், யாக்கோபு நம்ம கூட இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் 6:3 எடுத்து வாசிங்க. மார்க் 6:3. இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசேப், யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி, சகோதரிகளா நம்ம இடத்துல இருக்காங்க. ஆண்டவரை பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சன், இவன் கார்பெண்டர். இயேசு கிறிஸ்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக பார்க்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆரம்பம் தான் கடைசியில் அவர் சிலுவையில் அறையும் பொழுது அவர் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தார். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா, கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆணி எடுத்துருப்பாரு, அதுக்கப்புறம் சுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மரம் இருக்கும், அடிச்சு மேஜை செய்வாங்க, டேபிள் செய்வாங்க, கட்டில் செய்வாங்க. இதுதான் கடைசியில பேசிச்சு. கடைசியிலையும் இந்த ஆணியும் இந்த கட்டையும் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுவதற்காக பயன்பட்டது. உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய தேவன் இந்த சிலுவை மரத்துல கர்த்தர் உங்களுக்காக எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது இந்த பக்தி வைராக்கியம், இன்னைக்கு பக்தி வைராக்கியம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவச்சனமே, passion for the Lord of God, உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு எல்லாம் என்ன பண்ண விலகி இருக்க வேண்டுமா? 1 யோவான் 2 இதோட முடிக்கிறார். 1 யோவான் 2 15 16 உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இதெல்லாம் யாரால் உண்டானதல்ல? பிதாவினால் உண்டானது அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், பண ஆசை இல்லாதவன் இருக்கணும், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் இல்லாம இருக்கணும்.
அப்படின்னு இருந்தீங்கன்னா பிதாவோட பிள்ளைங்க. ஆண்டவருக்கு இருந்த வைராக்கியத்தை இதை சொல்றாரு, இந்த பாயிண்ட சொல்றாரு. இப்படி இருந்தீங்கன்னா தேவனுக்காக வைராக்கியமாக நீங்க இருப்பீங்க. நீங்க மாத்திரம் வைராக்கியம் இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாவீது அன்னைக்கு கோலியாத்தை முறியடிச்சதுனால சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அன்னைக்கு ஆரம்பிச்சு பிரச்சனை. அவனுக்கு அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சு பிரச்சனை, ஓட விட்டாங்க அதுல இருந்து. எப்ப இந்த பாட்டா பாண்டாங்களோ சவுலுக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாம் அடிப்பட்டு 20 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமே 30வது வயதுல என்ன பண்ணா, ராஜாவாக அவன் ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அருமையான ஜனம் குடும்பங்களே, கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா இருந்தா அவரும் உங்களை மேல எப்படி இருப்பாரு? இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பாரா இருக்க மாட்டாரு? கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு வைராக்கியமா இருப்பார். உங்க செய்கிற வேலை, உங்க குடும்பம், உங்க ஊழியம், உங்களுடைய எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வைராக்கியமா மாத்திரம் இருந்தா போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போகிறார். நம்புறீங்களா? எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ள போறீங்க. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நீங்களாம் யாரா? பிதாவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. நான் சொல்றது யாருக்கோ ஒருத்தருக்கு போய் சேர்ந்தா போதும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் அழுடா அப்படின்னு சொல்லிட்டு போற ஆண்டவர் அல்ல, உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 சொல்லுகிறது, உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். உங்க கண்ணீர் ஆண்டவர் துடைக்க இருக்கிறார். நீ அழுது கொண்டு இருப்பதற்காக ஆண்டவர் அழைக்கல, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 சாமுவேல் 5:10 சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து சேனைகள் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், மறுரூபமாக்குவார், வல்லமை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார், இரக்கங்களை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், வல்லமை கர்த்தர் கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், ஆளது தேவ பிரசன்னத்தை கொடுப்பார். சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும், செழிப்பு உங்களை கடந்து வரும். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்தை கொடுத்ததுக்காக உம்மை கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுத்த சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை காண கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளில் தேவன் கொடுத்த ஒவ்வொரு சாட்சிகளுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புற ஆண்டவரே, உயிருள்ள சாட்சிகளாக அநேகரை சென்றடைந்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளாண்டு வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பச்சித்த விளைவு போல பல வருஷங்கள் ஆண்டவரே எங்கள் கையின் பிரயாசங்கள், எங்களுடைய சரீர பலன் எல்லாம் இழந்து போனாலும் ஆண்டவரே அவைகளை எல்லாம் ஆண்டவரே மீண்டும் புதுப்பித்து கொடுத்த ஆண்டவரே, கழுகுக்கு ஒத்த பலனை கொடுத்த ஆண்டவரே எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே எங்கள் இந்த மாதத்தில் எல்லா நஷ்டங்களையும் திருப்பிக் கொள்கிற மாதமாக கர்த்தர் நீங்கள் மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கண் பார்க்க நாங்கள் இழந்து போன எல்லா இழப்புகளையும் கர்த்தர் மீட்டு தருவதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் இத்தகைய கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாயத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடையத்தக்கதான மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் மாற்றி கொடுங்கப்பா. நம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருநாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசு சுவாமி. ஆமென், ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.